அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள்ங்க. நம்ம வீடியோவில் இன்றைக்கி கொழுக்கட்டை தான் செஞ்சு காட்ட போகிறேன். 2 வித கொழுக்கட்டை, ஒன்று பூர்ண கொழுக்கட்டை, ஒன்று மினி கொழுக்கட்டை. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 1/4 கிலோ பச்சரிசி மாவு எடுத்துருக்கேங்க. 150 கிராம் நாட்டு சர்க்கரை, சர்க்கரையில் ஏலக்காய் 2 போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. தேங்காய், மினி கொழுக்கட்டை தாளிக்கிறதுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, கருகாப்பில், 3 வரமிளகா. இதுலேயே கொஞ்சம் தேங்காய் எடுத்துக்கலாங்க. நம்ம வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் சுடுதண்ணி வச்சுருக்கேங்க. இந்த தண்ணி நல்லா காயட்டும். அதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுக்குங்க. கொஞ்சம் தேவையான உப்பு. இந்த தண்ணி நல்லா சூடு ஏறட்டுங்க. தண்ணி நல்லா சூடு ஏறிடுச்சுங்க. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி ஊற்றி, நம்ம உடனே கையெல்லாம் வைக்க முடியாது. இந்த மாதிரி கரண்டி இருந்ததுன்னா போட்டு நல்லா கிளறி எடுத்துருங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாவை ரெடி பண்ணிக்கலாம். அப்போ தாங்க நல்லா கொழுக்கட்டை சாஃப்டாக வரும். அதுக்காக தான் நம்ம சுடுதண்ணி ஊற்றி பிணையிறது. இதை சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சிட்டு பார்க்கலாங்க. இப்போ நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டோங்க. மாவு இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். பாருங்கள் தான். இதை எடுத்து வச்சுட்டு நம்ம பூரணத்துக்கு ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச தேங்காயை போட்டிருக்கோங்க. இதை கொஞ்சம் அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது 1 கப்பு நாட்டு சர்க்கரை, அது கூட ஏலக்காய் பொடி. ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க இந்த கொழுக்கட்டையை. சர்க்கரையோட ஈரத்தன்மையெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ இதை இறக்கிக்கலாம். மாவை 2ஆக பிரித்து வச்சுருக்கேங்க. ஒன்று பூர்ண கொழுக்கட்டைக்கு, ஒன்று மினி கொழுக்கட்டைக்கு. இது சின்னதாக எடுத்து இப்படி பால் மாதிரி பிடிச்சிக்கலாங்க. இப்போது நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுட்டோங்க. பூர்ண கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் அதுக்கு பால் கவர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உருண்டை எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கையில் எண்ணெயோ தண்ணியோ தட்டி, இது எவ்வளோ சன்னமாக தட்ட முடியுமோ அவ்வளோ சன்னமாக தட்டிக்கிங்க. அவ்வளோதாங்க. இந்த பால் கவரை எடுத்து நம்ம அப்படியே மடக்கிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி இட்லி சட்டியில் வச்சுருக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வேக விடலாங்க. இப்போ கொழுக்கட்டையெல்லாம் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை எடுத்து வச்சுட்டு நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இதில் ஒரு கடுகு வெடிக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றினா போதுங்க. இதுக்கு எண்ணெய் அதிகம் தேவைப்படாது. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்ச வரமிளகா, கருகாப்பில் தழை, நம்ம எடுத்து வச்ச தேங்காய், இப்போ நம்ம எடுத்து வச்ச கொழுக்கட்டை போட்டுடலாங்க. வேக வச்சதை ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க. இதுக்கு தேங்காய் தாங்க நல்ல டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. 10 நிமிஷத்தில் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.